மதுவுக்கு அடிமையான ஒருவர் தனது குடும்பத்தையே தீ வைத்து எரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடு தீ விபத்தால் எரிந்தது அல்ல, குடும்பத்தின் தலைவனாலேயே எரிக்கப்பட்டுள்ளது இந்த வீடு. அதற்கான காரணமோ பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். கூலித் தொழிலாளியான இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானவர். தினந்தோறும் 24 மணி நேரமும் சந்து பொந்துகளிலும் வீடுகளிலும் விற்பனை செய்யப்பட்ட போலி மதுபானம் குடித்து காலம் கழித்து வந்துள்ளார். இவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில்தான் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் வீடுகள் தோறும் நடைபெற்ற போலி மதுபான விற்பனை தடுக்கப்பட்டுள்ளது. இரவு பகலும் மது குடித்தே பழகிய வெங்கடாச்சலத்திற்கோ எந்த நேரமும் டாஸ்மாகில் மது கிடைக்கவில்லை. போலி மதுபான விற்பனையும் தடுக்கப்பட்டதால் மதுவுக்கு அடிமையான வெங்கடாச்சலம் பதறிப்போனார். மது குடிக்காமல் இருந்த அவருக்கு உடலும் உள்ளமும் நடுங்கத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல ஆனார் வெங்கடாச்சலம். ஆத்திரத்தில் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போதுதான் அந்த விபரீதத்தை செய்துள்ளார். மது கிடைக்காத கோபத்தில் தனது மனைவி தனலட்சுமியிடம் இரவு முழுவதும் தகராறு செய்துள்ளார் வெங்கடாச்சலம். ஒரு கட்டத்தில் தனலட்சுமியையும் 2 குழந்தைகளையும் வீட்டில் வைத்து பூட்டியவர் சமையல் எரிவாயுவை திறந்து தீ வைத்து கொளுத்தியுள்ளார். இதில் வீடு முழுவதும் தீ பரவத் தொடங்கியது. வீட்டிற்குள் சிக்கிய மனைவியும் குழந்தைகளும் மரண பயத்தில் அலறத் தொடங்கினர். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டை உடைத்து தனலட்சுமியையும் குழந்தைகளையும் காப்பாற்றினர். ஆனால் அதற்குள் வீட்டிற்குள் இருந்த பெரும்பாலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. உடம்பு சரியில்லை, நேற்று இது மசூதிக்கு கூட்டு வந்தாங்க. மசூதிக்கு போயிட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி நல்லா இருந்தாருப்பா. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு இல்லை, ஒரே ராவடி பண்ணி நைட்டெல்லாம் தூங்க விடாமல் விடிய காலையில் தான் சிலிண்டர் வந்து எல்லாம் வெடித்து ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாமே சேதாரம் இப்போ வச்சுப்பா, ஒன்றுமே இல்லை. 10 வயசுலேயே எங்கள் வீட்டுக்காரர் தான் போதே இல்லை. இப்போ சாதாரணமாக போனால் வைன் ஷாப்பில் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுது. ஆனால் சந்து கடையில் போய் குடிச்சிட்டு வந்தாங்களே, பொண்டாட்டி வந்து எல்லாமே அட்டகாசம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டு குடிச்சிட்டு சாதாரணமாக எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு வச்சுல, அந்த வெறி சாராயம் குடித்தா அவனுக்கு பயங்கர கோபத்துக்குள்ளே ஆளாகிறானுங்க. அந்த சாராயம் எதுக்கு குடிக்கணும், எதுக்கு வைக்கணும் கேட்டால் நாங்கள் சந்து கடை போனதுனால பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் சிலிண்டர் போட்டு எரி விட்டுக்கிறாங்க. மதுபானம் கிடைக்காத ஆத்திரத்தில் இளைஞர் ஒருவர் மனைவி குழந்தைகளையே வீட்டிற்குள் பூட்டி தீ வைத்து எரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.